சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. தேர்தலை ரத்து செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவு. அதிர்ச்சியில் ஸ்டாலின். கோவை தேர்தல் களம் கொதித்து கொண்டிருக்கு. செந்தில் பாலாஜி, வேலுமணி இடையே அதிகார போட்டி உச்சத்தில் இருக்கு. கோவை தெற்கு தொகுதியில் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதா அதிமுக புகார் எழுப்பியது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எதுவும் சிக்கலை. இதனால் கோவை தெற்கில் தேர்தலை ரத்து செய்ய கோரி அதிமுக புதிய வியூகத்தோட களமிறங்கியிருப்பது திமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்றுடன் நிறைவடைந்தது. நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கடந்த சில தேர்தல்களாகவே கோவை அரசியல் களத்தில் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் அனல் பறந்து கொண்டிருக்கு. இந்த தேர்தலிலும் கோவை அரசியல் களம் மிகவும் பரபரப்புடன் காணப்படுகிறது. வேட்பாளர்கள், பிரச்சாரம், பணப்பட்டுவாடா எல்லாவற்றிலும் தனி கவனம் பெறுகிறது. கோவையில் திமுக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கின்ற ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டுடன் செந்தில் பாலாஜியை களமிறக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். செந்தில் பாலாஜியின் வருகை கோவை திமுகவுக்கு திருப்பு முனையாக இருந்துள்ளது. 2022 உள்ளாட்சி தேர்தல், 2026 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து 2026 தேர்தலில் கோவையில் ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்ய காய் நகர்த்தி வருகிறார். கோவை மாவட்டத்தில் திமுக அதிக அளவு பணப்பட்டுவாடா செய்வதாக அதிமுக மற்றும் சுயேட்சை புகார் எழுப்பி வருகிறாங்க. முக்கியமாக கோவை தெற்கில் திமுக ஒரு வாக்குக்கு 5000 பட்டுவாடா செய்வதாக புகார் எழுந்திருக்கு. கரூரிலிருந்து வந்துள்ள செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் மூலம் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக அதிமுக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் புகார் கொடுத்தாங்க. கோவை தெற்கில் இரவோடு இரவாக பணப்பட்டுவாடா செய்ததாக கூறி அதிமுகவினர் சிலரை பிடித்து பிரச்சனை செஞ்சாங்க. அதிக அளவு புகார்கள் எழுவதால் கோவை தெற்கில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அதிமுக எழுப்பி வருகிறது. அந்த வகையில் கோவை தெற்கில் திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க அதிமுக புதிய வியூகத்தை கையில் எடுத்திருக்கு. பணப்பட்டுப்பாடாவை காரணம் காட்டி கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை நிறுத்தி வைக்க கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நூற்றுக்கணக்கான புகார்கள் மின்னஞ்சல் மூலமாக அதிமுகவினர் அனுப்பி வராங்க. கோவை தெற்கு தொகுதியில் 11 வார்டுகள் உள்ளன. ஒவ்வொரு வார்டுக்கும் அங்குள்ள அதிமுக வார்டு செயலாளர் மூலமாக புகார் அனுப்பி கட்சி மேலிடம் உத்தரவிட்டிருக்கு. ஒவ்வொரு வார்டு செயலாளரும் குறைந்தது 10 புகார்களை அனுப்ப வேண்டும் என்று டார்கெட் கொடுத்திருக்காங்க. எந்த இடத்திலும் அதிமுக கட்சி பெயரை குறிப்பிடாமல் கோவை தெற்கு தொகுதி வாக்காளர் என்ற அடிப்படையில் புகார்கள் அனுப்பப்பட்டு வருகின்றது.